ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ட்ரெஸ்ஸஸ். கல்யாண வீடுங்களுக்கு போனால் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஒரே குழம்பு வத்த குழம்பு தான். வத்த குழம்பு வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற ஆளா நீங்கள்? அப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு தான். வத்த குழம்பு சாப்பிட்றதுக்குன்னே ஒரு மெத்தட் இருக்குது. வத்த குழம்பு சாதத்தோட குழம்புல இருக்கிற பூண்டு, வெங்காயம், கொஞ்சமாக பொரியல், ஒரு அப்பளம், கடைசியாக கொஞ்சம் தயிரோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த வத்த குழம்புக்கு 3 வகையான வத்தல் எடுத்திருக்கேன். கொத்தரங்காய் வத்தல், சுண்டக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல். மாங்காய் வத்தல் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. வத்த குழம்பு செய்கிறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வத்தலில் சுடு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொத்தர வத்தலை எடுத்து சாப்பிடும்போது வத்தலில் உள்ள சதையெல்லாம் வாய்க்குள்ளே போயிடும். ஓரங்களில் இருக்கிற தோல் மாத்திரம் நம்ம கைக்கு வந்துடும். கூடவே ஒரு 25 கிராம் புளி எடுத்து அதுலேயும் சுடு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. வத்த குழம்பு, காரக்குழம்பு, பூண்டு குழம்பு இது எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் தான். அடுத்ததாக 2 முழு பூண்டை எடுத்து உரித்து வச்சுக்கோங்க. நம்ம உரிச்ச பூண்டுலேருந்து ஒரு பாதி அளவு எடுத்து தட்டி வச்சுக்கோங்க. இந்த குழம்புக்கு சேர்க்க போகிற பூண்டு, வெங்காயம், வத்தல் எல்லாமே எண்ணெயில் வதங்கி வெந்து வரணும். அதனால 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம புளி சேர்த்து செய்கிற எல்லா குழம்புக்குமே தாளிப்பு வடகத்தை பயன்படுத்தி தாளிப்பு கொடுத்துக்கலாம். சாம்பார் ரசத்துக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியாக பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலையும் 2 சேப்பு மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு சேர்த்து பூண்டில் உள்ள பச்சை வாசனை மாறுறது வர வதக்கிக்கோங்க. இப்போ உரிச்ச பூண்டு சேர்த்து எண்ணெயிலேயே வேக வச்சிடுங்க. ஒரு பாதி அளவு வெந்து வந்த பிறகு நம்ம உரித்து வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து இந்த பூண்டு வெங்காயமும் எண்ணெயிலேயே வெந்து வரணும். அது வரை வெயிட் பண்ணணும். நீங்கள் அதுக்கப்புறமா தான் அடுத்த இன்க்ரீடியண்ட்டை சேர்க்கணும். இந்த குழம்புல சேர்க்குற வெங்காயம், பூண்டு நல்லெண்ணெயில் வெந்து புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே ஏறி நம்ம குழம்புலேருந்து எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுல தப்பு இல்லை. 15 நிமிஷத்துக்கு மேலே இந்த வத்தலை ஊற வைக்க வேணாம். இந்த வத்தலில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா குழம்புல சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலேயே இந்த வத்தலை வதக்கி விடுங்க. வத்தல் அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வெந்து வரட்டும். அதுக்குள்ளே குழம்புக்கு தேவையான புளிக்கரைசலை நம்ம ரெடி பண்ணிடலாம். புளி நல்லா ஊறி வந்த பிறகு அதுலேயே ஒரு முழு நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து கரைச்சிக்கோங்க. இதில் பெரிய தக்காளியாக இருக்கிறதுனால நான் 1 சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். இந்த வத்த குழம்புக்குன்னு ஸ்பெஷலாக எந்த மசாலாவும் நம்ம அரைக்க போகிறதில்ல. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வீட்டில் இருக்கிற சாம்பார் தூளையே சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள் தனித்தனியாக சேர்க்கக்கூடாது. சாம்பார் தூளை உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுலேயே குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மெத்தடையே ஃபாலோ பண்ணுங்கள். குழம்பு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். குழம்புல உப்பு, புளிப்பு, உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க வத்தலில் குழம்ப சேர்த்துக்கோங்க. குழம்ப சேர்த்துட்டு இதுக்கு மேலே எதுவும் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இந்த குழம்பு பேர் சுண்ட வத்தல் குழம்பு. சுண்டக்காய் சேர்த்த வத்தல் குழம்பு. வத்தல் குழம்புனா குழம்பு எல்லாம் வத்தி கெட்டி ஆகிட்டு வரணும். அது வர குழம்பு நம்ம கொதிக்க விடணும். ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி சேர்த்து குழம்ப கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதித்து வத்தி வந்த பிறகு ஒரு சின்ன துண்டு வெல்லமும் 1 டீஸ்பூன் நல்லெண்ணையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஹெல்த்தி அண்ட் சிம்பிள் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் சமையல் ட்ரெஸ்ஸஸ்.